ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, தஞ்சை கோயில் கருவறையிலிருந்து தான் இந்த வராகி அம்மா நேரடியாக உன்னை ஆசீர்வதித்து அருள் செய்வதற்காக உன்கிட்ட பேச வந்தேன். வேணாம்னு தூக்கி எறியப்பட்ட விதையே மரமாக முளைச்சி வரும்போது, வேணாம்னு உன்னை தூக்கி எறிஞ்ச மனுஷர்களுக்கு மத்தியில் உன்னால் வாழ்ந்து பெருமையாக சிறப்பாக தன்மானத்தோடு கௌரவத்தோட வாழ முடியாதா என்ன? அற்புதமான மனித பிறவியாக பிறந்திருக்க நீ அல்பமான குணம் கொண்ட இந்த மனிதர்கள் செய்யும் செயலை நினச்சி வருத்தப்படவும் வேதனைப்படவும் வேணாம். ஏன்னா உன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கும் உனக்கான நல்லதை செய்வதற்கும் இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன் அல்லவா. இனிமே உன் வாழ்க்கை மிக சிறப்பானதாக நிச்சயமாக இருக்கும். திடீர்னு யாராவது புதுசாக சொந்தம் கொண்டாடிக்கிட்டு உன்னை தேடி வந்தாங்கன்னா அவங்கள நம்பி நீ நீண்ட தூரம் பயணம் செய்யாதே. ஏன்னா திடீர்னு வந்தவங்க திடீர்னு ஒரு நாள் காரியம் முடிஞ்சவனே உன்னை விட்டு விலகி ஓடிப்போய் காணாமலே போயிடுவாங்க. அதனால் திடீர்னு வரக்கூடிய புது உறவுகளை எல்லாம் நம்பிடக்கூடாது. நீ கொஞ்சம் கவனமாக தான் எல்லார்ட்டையும் பழக கற்றுக்கணும். பொறுமையோட அதே நேரத்தில் உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை மனநிறைவோடு ஏற்றுக்கிட்டு இரக்கத்தோடும் மனிதாபிமானத்தோடும் மன்னிக்கிற குணத்தோடும் நீ இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எப்படி நல்லது நடக்காமல் போகும்? பொறுமையை விட மிகப்பெரிய தவம்னு எதுவுமே இல்லை. நீ பொறுமையாக இருந்தாலே நீ தவம் செஞ்ச புண்ணியத்தை நான் உனக்கு கொடுப்பேன். திருப்தி, அதாவது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களை திருப்தியோட மனநிறைவோடு ஏற்றுக்கிட்டாலே உன் வாழ்க்கைங்கிறது இன்பமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சதாக இருக்கும். அடுத்த உயிர்கள் மேலே இறக்கப்பட்டு மனிதாபிமானத்தோடு நீ நடந்து கொள்வதே உயர்ந்த அறமாகத்தான் கருதப்படும். அடுத்தவங்க தவறு செஞ்சாங்கன்னா அதை மன்னிச்சு அடுத்த முறை அவர்களிடமிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய சரியான சிறப்பான செயலாக இருக்கும். எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து அனுசரித்து பணிஞ்சு பவ்யமாக பொறுமையாக அமைதியாக நடந்துக்கிறதுங்கிறது தப்பே இல்லை. ஆனால் அதை எங்கே எந்த அளவு யார்கிட்ட எப்படி வச்சுக்கணுன்றதை தெரிஞ்சுக்கோ. எல்லார்கிட்டையும் ரொம்ப பவ்யமாக பணிஞ்சு தலை குனிஞ்சு அனுசரித்து விட்டு கொடுத்து போனினா சில பேர் உன்னை பயன்படுத்திக்கிட்டு அடிமையாக மட்டம் தட்ட நினைப்பாங்க. அதனால் யார்கிட்ட எந்த அளவுக்கு பணிஞ்சு போகணுன்றதையும் நீ கவனமாக தெரிஞ்சு வச்சுக்கோ. அருகதை இல்லாத இடத்துல அன்பை செலுத்திட்டு அப்புறம் நீ கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக தான் அருமை பெருமை தெரிந்த மனிதர்களிடம் மட்டும் அனுசரித்து போன்னு சொல்கிறேன். உன் நினைப்புலையும் உன் கனவுலையும் உனக்கு 1000 ஆசைகள் இருந்தாலும் உனக்கு அமைஞ்சிருக்க வாழ்க்கையில் அது எல்லாமே நிறைவேறலான்னு எனக்கு தெரியும். ஆனால் உன்னுடைய திறமையை பயன்படுத்தி நீ நினச்சது போல உன் வாழ்க்கையை உன்னால் மாற்றிக்க முடியும் என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்க மனிதர்கள் யாருமே யாரையுமே கை தூக்கி விட வரமாட்டாங்க. ஆனால் தப்பு செஞ்சிட்டா மட்டும் குறைய சரியாக தேர்வு செஞ்சு கண்டுபிடிச்சு சொல்லி அவனை மட்டம் தட்டி தான் உயர்ந்தவன்னு காட்டிக்க நினைப்பாங்க. அப்படி யாராவது உன்னை மட்டம் தட்டி குறை சொல்லி குற்றம் சாட்டுனா அமைதியாக அந்த இடத்த விட்டு விலகி போய் உன் குறைகளை சரி செஞ்சுக்கிட்டு நீ நிறைவான பிள்ளைங்கிறத இந்த உலகத்துக்கு உணர்த்தணும் என் செல்லமே. தேவையான இடங்களில் விட்டு கொடுக்குறவங்களும் தவறை தட்டி கேட்பவனும் தான் உண்மையான நண்பன். அப்படி உனக்கு உண்மையாக இருக்கக்கூடிய நல்ல நட்பு வட்டாரம் உள்ள மனிதர்களை உன் கூட வச்சுக்கோ. யாராவது உன்னை விட்டு போனாங்கன்னா அதை நினச்சி கவலைப்பட வேணாம். ஏன்னா நீ அன்பு வச்சது, பாசம் வச்சது, நம்பிக்கை வச்சது தவறான மனிதர்களாக கூட இருக்கலாம் அல்லவா. அதனால தான் நீ எதிர்பார்த்தது தப்பாக போயிடுச்சு. அவங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். அதனால் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் பிரிஞ்சு போனாலும் என்ன நடந்ததோ அது நல்லதுக்கு தான் நடந்தது. இனி என்ன நடக்கணுமோ அதை என் வராகி அம்மா பார்த்துக்குவாங்க. பிரிஞ்சு போனவங்க நல்லவங்களாக இருந்தால், எனக்கு சரியானவங்களாக இருந்தால் மீண்டும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்கன்னு நீ பொறுமையாக உன் வேலைகளை பார்க்க ஆரம்பி. எனக்கு நல்லா தெரியும்னு உனக்கு நல்லா தெரியும் தானே. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் வாழ்க்கையில் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். உன்னால் என்ன முடியுமோ, உனக்கு என்ன நடக்குமோ அது எல்லாமே சிறப்பாக சரியாக நடந்து முடியும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. பல இடங்களில் வெளிப்படையாக உண்மையாக யதார்த்தமாக நீ பேசினா
உன்னை வெளியேற்றிடுவாங்க. ஆனால் பொய்யா பேசி நடிக்கிறவங்களையும் சும்மா அடுத்தவனுக்கு ஜால்ரா போடுறவங்களையும் பாராட்டுறவங்களையும் தான் இந்த உலகம் நல்லவங்க நம்பி கூடவே வச்சுக்குவாங்க. இப்படிப்பட்ட பொய்யான மனிதர்கள் நிறைஞ்ச நாடக மேடையில் நீ எப்படி இருக்கணுன்றத கவனமாக பார்த்து உன் திறமையால் உன்னை இந்த உலகுக்கு உணர்த்தக்கூடிய பிள்ளையாக இரு. சில பிரச்சனைகளுக்கு தற்காலிக தீர்வு வேணும்னு நினச்சினா எதுவும் பேசாமல் அமைதியாக தூங்கிடு. பல பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னு நினச்சினா எதையும் யார்கிட்டையும் பேசாமல் மௌனமாகவே இருந்தீனா எல்லா பிரச்சனைகளும் ஒரு நாள் இல்லாமலே போய்விடும் என் செல்லமே. நீ யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு நினைக்கிறதாலேயோ என்னவோ எல்லாரும் அடிக்கடி வந்து அவங்க வார்த்தைகளால் ஒன்றை காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நீயும் பணிஞ்சு அது பொறுமையாக ஒதுங்கி ஒதுங்கி போகிறதால மற்றவங்க உன்னை கோழைன்னு நினைக்கலாம். ஆனால் உன் திறமையின் மூலமாக உன்னுடைய பொறுமையின் மூலமாகவே நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு நீ கோழை கிடையாது புத்திசாலிங்கிறத இந்த உலகுக்கு உணர்த்தணும். அதே போல் உன்னுடைய அன்பையும் அறியாமையும் கூட இந்த உலகம் சீக்கிரமே தெரிஞ்சுக்கும்படி நான் செய்கிறேன். நீ அறியாமையால் சில விஷயங்களை செஞ்சிடற, அன்பின் காரணமாக பல விஷயங்களை செஞ்சிடற. உன்னுடைய அன்பையும் அறியாமையும் தவறாக பயன்படுத்திக்கிட்ட மனிதர்கள் யாருங்கிறத இந்த உலகத்துக்கு நான் சீக்கிரமே வெளிச்சம் போட்டு காட்டுறேன். உன் மனசு மகிழ்ச்சியாக அமைதியாக இல்லாமல் தவிச்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் நீயும் கவலையப்பட்டுக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ மகிழ்ச்சி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அமைதி துளியும் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் எந்த விஷயத்தையுமே அதிகமாக யோசிக்கிறதுனால தான். ஒரு விஷயம் நடந்துடுச்சுன்னா அதை உன்னால் சரி செய்ய முடியுமான்னு யோசி. முடியும்னா அதற்குரிய வழிகளை கண்டுபிடி. முடியாது, அது உன் கைகளுக்குள்ளே இல்லைன்னு தெரியும் பட்சத்தில் அதை பற்றி யோசிக்கிறத நிறுத்திவிட்டு அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த வராகியம்மா என்கிட்ட தானே விடணும். எதையுமே நீ அதிகமாக யோசிக்க வேணாம். ஏன்னா சிறப்பான நல்ல முடிவுகள்ங்கிறது சில நொடிகளில் எடுக்கப்படுது. நீயும் அப்படி எந்த ஒரு விஷயத்திலும் சட்டுன்னு சீக்கிரம் முடிவெடுத்தினா அது நிச்சயம் நல்ல முடிவுகளாகவே இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போவுமே பேச்சை குறைச்சிட்டு செயலை அதிகப்படுத்து. உன் மனசை நீயே பக்குவப்படுத்திக்கோ. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை வளர்த்துக்கோ என் செல்லவி. நீ யாரையாவது நேசிச்சா மனசு நிறைய உண்மையாக அவர்களை நேசி. நீ யாருமே இந்த உலகத்தில் நிரந்தரமாக உன் கூடவே துணையாக உன் மேலே அன்பு காட்டுபவர்களாகவே இருந்துருவாங்கன்னு நம்ப வேணாம். காலம் சுழண்டுக்கிட்டே இருக்கு. நீ நேசிக்கும் மனிதர்கள் கூட மாறுவார்கள். நிரந்தரமாக உன்கிட்ட அன்பு காட்டுறவங்களும் பாசம் காட்டுறவங்களும் உன்னை விரும்பக்கூடியவர்களாக இந்த பூமியில் யாருமே இல்லை. ஆனால் அன்பும் பாசமும் எப்போதும் நிரந்தரமானது. நீயும் எல்லாரையும் உண்மையாக அளவோடு நேசிக்க கற்றுக்கோ என் செல்லமே. நீ யாரையும் எதற்காகவும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது, யாருக்கும் பாரமாகவும் இருக்கவும் கூடாது. உனக்கு கிடைச்சதே போதும். உன்னுடைய வாழ்க்கை தான் சிறப்பான சரியான நல்ல வாழ்க்கைன்னு எப்போதுமே மனசார நினைக்க பழகு. எப்போவும் யாருக்காவது உன்னை தேடி வந்துட்டு வாங்க, அப்படியே அவங்க வேணான்னு சொன்னாலும் மறுபடியும் அவங்க தேடி வந்தாங்கன்னா நீ அவங்களுக்கு கூட சேர்ந்துருவன்ற அந்த இரண்டாவது வாய்ப்பாக நீ இருக்கக்கூடாது. எப்போவுமே உன்னை ஒரு முறை ஒருத்தவங்க தவற விட்டுட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க உன்னை தேடி வந்து அணுக முடியாத அளவுக்கு நீ உன்னை ஒரு அணுகுமுறைக்குள்ளே கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோ. அதாவது எல்லாரும் எப்போ வேணான்னு சொன்னாலும் உன்னை தள்ளி விடுறதுக்கும் வேணும்னு சொன்னாலும் உடனே வந்து உன்னை கூட ஒட்டிக்கிறதுக்கும் சுலபமான ஆளாக நீ இருக்க வேண்டாம் என் செல்லமே. ஒரு முறை உன்னை வேணான்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் அவர்கள் உன்னை நெருங்கவே முடியாத அளவுக்கு உன் அணுகுமுறையை மிக சிறப்பானதாக வச்சுக்கோ. உனக்கு ஒரு விஷயம் வேணான்னா நீ அதில் பிடிவாதமாக இருக்க கற்றுக்கோ. சில தருணங்களில் உனக்கு பலமாகவும் சில தருணங்களில் உனக்கு அதுவே பலவீனமாகவும் அமைஞ்சிடுறது என்னன்னா நீ மற்றவங்க மேலே வைக்கிற நம்பிக்கை தான். இந்த வராகியம்மா மீது நீ வைக்கிற நம்பிக்கை உனக்கு பலமாக இருக்கும். அதுவே மனிதர்கள் மீது வைக்கும் நம்பிக்கை ஏதோ ஒரு கட்டத்தில் உனக்கே பலவீனமாக மாறி அதுதானே உன்னை கஷ்டப்படுத்தவும் செய்து. உன்னை தூசியாக நினைக்கிறவங்களுக்கு நீ தூசியாகவே இருந்துடு.
கண்ணுக்கு தெரியாத தூசிங்கிறது மிக சிறியதாக அற்பமானதாக இருந்தாலும் அந்த தூசி கண்ணில் பட்டுருச்சுன்னா கண்ணை எப்படி உறுத்துது, கண் கலங்க வச்சிடுது. அதே போல் உன்னை தூசியாக நினச்சவங்க ஏன்னா உன்னை தூசியாக நினச்சோன்னு நினைக்கிற அளவுக்கு, அவர்கள் கண்கலங்கக்கூடிய அளவுக்கு நீ உன் காரியத்தில் சிறப்பாக வெற்றி பெற்று அவங்க முன்னால் வந்து நிற்கணும். நீ யாருக்காவது நல்லது செஞ்சாலும் நன்மையவே செய்கிறதா இருந்தாலும் அவங்க கேட்டால் மட்டும் போய் செய். ஏன்னா நீயாகவே வழிய போய் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய போனினா அது பெருச மதிப்புள்ளதாக இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உதவி கேட்டு வந்தால் மட்டும் உதவி செய்யக்கூடிய பிள்ளையாக நீரு. நிம்மதி வேணும் நிம்மதி வேணும்னு நீ எல்லா இடத்துலையும் போய் தேடுற. ஆனால் உனக்கான நிம்மதி எங்கே கிடைக்கும்னு இந்த வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும். சில விஷயங்களை நினைப்பதையும் சில விஷயங்களுக்காக ஆசைப்படுறதையும் நீ நிறுத்திட்டாலே உனக்கான நிம்மதி உன்வசமாக மாறிவிடும் என் செல்லமே. நீ பிறக்கும்போது வறுமையில் இருந்திருக்கலாம். ஆனால் உழைச்சினா முயற்சி செஞ்சினா நிச்சயமாக உன்னால் வசதியான வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் உன்னுடைய செயல்களால் மட்டும்தான் நீ மனிதனாக வாழ முடியும். யார் வேணா எந்த வழியில் வேணும்னா காசு பணம் சம்பாதிச்சு வசதியான வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் மனித பிறவி எடுத்த மனிதனாக நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக அவங்கவங்க மனசு வச்சா நேர்மையான வழியில் வாழ்ந்தால் மட்டும்தான் முடியும். நீ நேர்மையான வழியில் சம்பாதிக்கும் பொருட்கள் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருக்கும். நிச்சயமாக இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உயரத்தில் ஏற்றி உச்சத்தில் உன்னை வாழ வைப்பேன். நீயே முயற்சி செஞ்சினா நிச்சயமாக உன்னால் சிகரத்தை கூட எட்டி பிடிக்க முடியும் என் செல்லமே. உன்னுடைய மதிப்பு தெரியாத நபர்களிடம் நீ நேரத்தை செலவிட வேண்டாம். ஏன்னா உன் அருமை பெருமை தெரியாமல் உன்னை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி கடைசியில் தேவையில்லாமல் உன்னை ஒதுக்கி வைக்கிற அந்த மனிதர்களுடன் பேசுவதையும் பழகுவதையும் நிறுத்திடு. உனக்கு நல்லதே நடக்கும்.